வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th பயாலஜியோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண், 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் நீங்கள் ஃபுல் கோர்ஸாக இருந்தால் படிப்பீங்க. ஸோ இது ஆஃப் கோர்ஸுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி, ஏன்னா நமக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னி பயோ ஜுவாலஜின்னு பிரியும். பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பயோ பாட்னி 8 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த 8 1 மார்க்கில் 5 புக் பேக்கில் இருக்கும். ரிமைனிங் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ நம்ம 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்கூட்டு அல்லீல்கள் வரையறுக்கவும். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 × 2 8 பல்கூட்டு அல்லீல்கள் வரையறுக்கவும். மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை எழுதுக. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நேம் த கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர், டிஃபைன் மல்டிபிள் அல்லீல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பரிமாணம் என்றால் என்ன, வாட் இஸ் கோ எவல்யூஷன். ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை, காரணம் கூறுக. பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கிவ் த ரீசன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை அறிமுகப்படுத்தலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக. நேம் த ஹோமர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸ். ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 × 3 9. இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 19. கீழ்காணும் வினாக்களில் எவையேனும் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 19க்கு கட்டாயமாக விடையளிக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது. மென்ஷன் த மேன்மேட் சீரியல்ஸ், ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய். வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு க்ரோ இன் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 17 கிளாடோடு மற்றும் பில்லோ கிளாடோடை உதாரணத்துடன் வேறுபடுத்துக. ஸோ கண்டிப்பாக நமக்கு பயோ பாட்னியில் ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னா 2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க, டயக்ராம் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. Give the 4 example plants cultivated in commercial agroforestry. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நுண்ணோக்கி வழி காணும் சூழின் அமைப்பினை படம் வரைந்து விளக்குக. Draw the diagrammatic structure of ovule and label parts. ஓவியலோட டயக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷினை 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து செக்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 5 10. ஸோ இதில் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுண் வித்திருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதிக்கவும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிக்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த 2 5 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு மறைத்தல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் நமக்கு புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்டர் 1 சாப்டர் 2 நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 3 ஃபஸ்ட்டு 3 சாப்டர் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் எய்தர் ஆரில் திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக. ஸோ இது ஒரு இன்டீரியர் கொஸ்டின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வழிமுறை வளர்ச்சியின் வகைகளை விளக்குக. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் தான். எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் சக்யூஷன். ஸோ பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்து பயோ ஜுவாலஜி. ஸோ நீங்கள் பயோ பாட்னி அதே மாதிரி பயோ ஜுவாலஜி தனித்தனி ஆன்சர் ஸ்கிரிப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் 8 1 மார்க் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. இந்த 8 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்கில் இருந்தும் கேட்பாங்க, அதே மாதிரி இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. 5 வந்து புக் பேக்கில் வந்துடும், ரிமைனிங் 3 மட்டும் இன்டீரியர் சைடில் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த 1 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய
12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து நல்லா தரவு பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்தால் அதிக கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினில் நல்லா தரவாக வந்து படிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 2 மார்க் ஸ்ட்ரைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னா வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ், கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன. ஸோ பார்த்தனோஜெனிசிஸ் 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் மேக் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த பார்த்தனோஜெனிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக அந்த பார்த்தனோஜெனிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் பார்த்தனோஜெனிசிஸ் கொஸ்டினுங்க வந்து பார்த்துட்டு கேட்கும்போது கரெக்டாக நல்லா படித்து எழுதிடுங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2வது பனிக்குடை துளைப்பு, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா, இதையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேயும் 3 மார்க்கில் கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் எதுக்கு எப்படி கேட்டாலும் என்னென்ன பாயிண்ட்டை வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோ பாட்னியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து படிக்கணும், பயோஜுவாலஜியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் என்னென்ன படிக்கணும்னு புக் பேக்கில் போட்டிருப்பேன். அதே மாதிரி 3 மார்க் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி புக் பேக்கில் போட்டிருப்பேன். அதெல்லாம் இப்போ பார்த்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 வந்து பார்த்தீங்கன்னா புரத சேர்க்கை மைய கருத்தை எழுதுக, ரைட் த சென்ட்ரல் டாக்மா புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தடுப்பு மருந்து எனப்படுவது யாது, வாட் இஸ் வேக்சின். அடுத்து பார்த்தீங்கன்னா இணை மரபற்று போதல் என்பது யாது, வாட் இஸ் கோ எக்ஸ்டிங்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி உருப்பெருக்கம் என குறிப்பிடப்படுவது யாது, வாட் இஸ் ரெஃபர்டு ஆஸ் பயோமேக்னிஃபிகேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினை எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு 3 × 3 9, இதில் 19 கொஸ்டின் கம்பல்சரி. திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்புகளை எழுதுக, ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. நுண்ணுயிரி எரிபொருள் கலன் பற்றி சிறு குறிப்பு எழுதுக, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மைக்ரோபியல் ஃபியூல் செல். அடுத்து 17 வந்து பார்த்தீங்கன்னா உடற் செல் மரபணு சிகிச்சையினை இனசெல் மரபணு சிகிச்சையிலிருந்து வேறுபடுத்துக. இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி அண்ட் ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி பல்வகை தன்மை இழப்பிற்கான ஏதேனும் 5 காரணங்களை பட்டியலிடுக, லிஸ்ட் அவுட் எனி 5 காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். அடுத்து 19 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆணுக்கும் அதே மாதிரி ஹீமோபிலியா கலப்பற்ற பெண்ணுக்கும், ஸோ மேரேஜ் அக்கர்ஸ் பிட்வீன் நார்மல் மேன். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு. ஸோ 5 மார்க்கில் 2 × 5 10. இதில் மனிதனில் கருவுறுதல் செயல்முறையினை விளக்கி பல விந்து செல்கள் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது என்பதை விளக்குக. ஜேக்கப் மற்றும் மோலட் வழங்கிய லாக்கோப்ரான் மாதிரியினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாலிஸ்போமி இன் ஹியூமன். எக்ஸ்பிளைன் த கிளாசிக்கல் மாடல்ஸ் ஆஃப் லாக்கோப்ரான் ப்ரொபோஸ்டு பை த ஜேக்கப் அண்ட் மோனட். ஹீமோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக அல்லது மண்ணின் பண்புகள் பற்றி தொகுத்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோகுளோபின் அண்ட் சூட்டபிள் டயக்ராம். கிவ் த அக்கௌண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி பயோஜுவாலஜிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.